எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மே 7 2026 அன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த முக்கியமான அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத தான் நாம டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தங்கத்துல ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கோல்ட்ல சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே உலக அளவுல பையிங் சைட்லயே தான் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ 10 மாசத்துக்கு அப்புறம் முறையா மார்ச் 2026ல ஒட்டுமொத்த சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கினதை விட அதிகமான தங்கத்தை வந்து வித்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. நெட் சேல்ஸ் பார்த்தோம்னா சுமார் 30 டன் தங்கத்தை ஓப்பன் மார்க்கெட்ல இந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து வித்திருக்காங்க. அதிகமா வித்த பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா டர்க்கியோட சென்ட்ரல் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 77 டன் கோல்டை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் லிக்விடிட்டி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்காக இந்த அளவுக்கு கோல்டை வந்து டர்க்கி வந்து வித்திருக்காங்க. அடுத்து ரஷ்யா அவங்களோட பட்ஜெட் பற்றாக்குறையை குறைக்கிறதுக்காக 6 டன் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸுமே சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. போலந்து வந்து 11 டன் வந்து பை பண்ணியிருக்காங்க. சைனா 5 டன் வந்து பை பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 11 மாசமா சைனா வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் பையிங் சைடில் தான் இருந்திருக்காங்க. ஸோ கோல்டோட ஒரு புல் ரன் கம்மியாகி இப்போ வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்து கோல்டு இருக்கு. ஏன்னா ஜான் 2026ல $5608 per ounce அப்படிங்கிற லெவலுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து போயிருந்தது. பட் அங்கிருந்து ஒரு 15% கிட்ட கரெக்ட் ஆகி இப்போ $4600 to $4800 per ounce அப்படிங்கிற லெவல்ல வந்து ஊசலாடிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டை செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அப்டேட். அடுத்து கோல்டில் ஒரு பெரிய ரன் வந்து வரணும் அப்படின்னா அப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் திரும்ப பையிங் சைடுக்கு வந்து வரணும். இப்போ ரீசெண்டா இந்த வார் சுச்சுவேஷன் மோசமாக கோல்ட்ல வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவும் ஈரானும் வந்து தற்காலிகமா போர் நிறுத்தம் பத்தின ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்து வந்ததுக்கு அப்புறம் கோல்டு 2% மேல அப்பா இருந்தது. இன்னைக்கும் கிட்டத்தட்ட 1.5% கிட்ட கோல்டு வந்து அப்பா இருக்கு. $4741 per ounce அப்படிங்கிற லெவல்ல வந்து கோல்டு இருக்கு. பட் அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க் வந்து ஃபுல்லா வந்து சால்வ் ஆகல. இப்போதைக்கு டெம்பரவரியா தான் வந்து ஃப்ரோசன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரிவைவ் ஆச்சு அப்படின்னா அது கோல்டில் வந்து திரும்ப ஒரு ப்ரெஷர் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் க்ரூட் ஆயில் பிரைஸில் ஒரு பெரிய ஹை அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் ஹைனால உலகம் ஃபுல்லா இன்ஃப்ளேஷன் வந்து அதிகரிக்கும் போது அது கோல்ட்ல ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தலாம். இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கட் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. குறிப்பாக அமெரிக்காவோட ஃபெட். ஸோ அமெரிக்காவோட ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணாங்க அப்படின்னா அது கோல்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல கோல்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து வழக்கமா நான் கோல்ட்ல வந்து நான் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மினிமம் பர்சன்டேஜ் மட்டும் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத இப்போதைக்கு நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். பெருசா கோல்ட்ல பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத இந்த டைம்ல நான் வந்து பண்ண போறது இல்ல. இந்தியால பார்த்தோம் அப்படின்னா 22 கேரட் கோல்டு 16,101 ரூபா அப்படிங்கிற லெவல்ல வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்லயும் பார்த்தோம்னா கோல்டு பீஸ் வந்து 124 ரூபா அப்படிங்கிற லெவல்ல இருந்துச்சு. அட் தி பீக் ஆஃப் தி டைம் 145 ரூபா வரைக்கும் கோல்டு பீஸ் வந்து போயிருந்தது. ஸோ அங்க இருந்து ஒரு 15% கிட்ட கரெக்ட் ஆகி இப்போ 125 ரூபா அப்படிங்கிற லெவல்ல வந்து இருக்கு. ஸோ இதே சில்வர்ல போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதே ஜான் 2026ல சில்வர்ல ஒரு பயங்கரமான ஒரு அப்சைட் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. வெளி மார்க்கெட்ல ஒரு கிலோ வெள்ளி வந்து 4 லட்சத்துக்கும் மேல சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கிருந்து சில்வரோட பிரைஸ் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. இப்பவுமே சில்வர்ல வந்து பெருசா சேஃப்டி இருக்கிற மாதிரி நான் வந்து நினைக்கல. ஸோ சில்வர்ல இப்போதைக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. கோல்டை பொறுத்த வரைக்கும் நார்மலா அக்குமுலேஷன் ரீஜன்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து கடந்த ஒரு 6 மாசத்துக்கும் மேல ஐடி ஷேர்ஸோட ஒரு பெரிய ஃபால் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற நிறுவனம் அவங்களோட ஏஐ மாடலான கிளவுட்ல வந்து நிறைய மாடல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அது வந்து இந்த ஃபினான்ஸ் இந்த ரிலேட்டடான ஒரு செக்மெண்ட்ல ஏஐ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அப்படிங்கும்போது அது வந்து இந்தியாவில் இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிஸை ஹெவியா வந்து பாதிச்சிருந்தது. இப்போ நேத்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஆந்த்ரோபிக் திரும்ப இந்த ஃபினான்ஸ் செக்மெண்ட்ல ஒரு 10 புது மாடல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது திரும்ப ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பிரச்சனையா வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஆந்த்ரோபிக் கம்பெனியோட சிஇஓ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வருஷம் இன்னும் ஒரு 80 டைம்ஸ் வந்து இந்த கம்பெனி க்ரோ ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆந்த்ரோபிக் ஏஐ மாடல்ஸ் வர வர இந்தியாவில் இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிஸோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது அடி வாங்கிட்டே இருக்கு.
அதுவும் ஷேர் பிரைஸ்ல வந்து நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்ஃபோசிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் பைபேக் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது 1800 பிரைஸ்ல வந்து ஷேர்ஸ் அவங்களே பை பண்ணியிருந்தாங்க. அங்க இருந்து இப்போ 1168 அப்படிங்கிற லெவல்ல வந்து இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. அடுத்து டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அவங்க 2400 அப்படிங்கிற லெவல்ல வந்து இப்போ இருக்காங்க. இந்த டாடா கன்சல்டன்சி சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டேட்டா சென்டரில் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான ஒர்க்கில் வந்து இருக்காங்க. ஸோ அந்த சைட்லையும் இவங்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் வர ஆரம்பிக்கும். அடுத்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் இவங்க கன்சிஸ்டண்டாக டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்த ஒரு கம்பெனி இப்போ Q4 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய ஃபாலில் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 52 வீக் லோ கிட்ட வந்து இந்த கம்பெனி இருக்கு. ஸோ இந்த 3 கம்பெனியில் இப்போதைக்கு நான் வந்து ஹெச்சிஎல் டெக்கில் மட்டும் அப்பப்போ வாரம் ஒன்று இல்லை 2 வாரத்துக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ஹெச்சிஎல் டெக் வந்து $1000 கீழே போச்சு அப்படின்னா அப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். அதே மாதிரி இன்ஃபோசிஸ்லுமே இன்னும் ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அங்கேயுமே ஒரு ஃபண்டு வந்து ஏதாவது இருக்கும்போது இன்ஃபோசிஸ் TCS இது ரெண்டுலையுமே வந்து அப்போதைக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போதைக்கு இந்த செக்மெண்ட்ல எந்த பாசிட்டிவ் நியூஸும் இல்லை. ஸோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து அக்குமுலேட் பண்ணலாம். உங்களால் இண்டிவிஜுவல் ஷேர்ஸில் வந்து பை பண்ண முடியல அப்படின்னா ஐடி பீஸை வந்து கன்சிடர் பண்ணுறதை ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து பர்சனலாக பெருசா $1000 அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா ஐடிபிஸ்ல கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் பை பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஷேர் ரிலேட்டட் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் பேங்க் வந்து இந்த ஒரே வாரத்தில் 13% கிட்ட அப்பா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்தது. ப்ராஃபிட் வந்து 45% க்ரோ ஆயிருக்கு. அசெட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பேங்க்ல வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது, அதெல்லாம் சால்வ் ஆகி இப்போ ரிகவரி ஃபேஸ்ல வந்து இருக்கு. அப்படிங்கிறதுனால பிரைஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா மூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்குமே 2% அப் ஆகி $22 அப்படிங்கிற லெவலுக்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த பிரைஸ்ல இந்த பேங்க் வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. $20 கீழே $17 $18 இருக்கும்போது நான் வந்து கொஞ்சமா அக்கமுலேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு கரெக்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அந்த பிரைஸ்ல வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ்ல ஏதாவது நல்ல பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ் இருந்தது அப்படின்னா அப்போ வந்து இதுல பை பண்ணலாம். அடுத்து ஆர்பிஐ வந்து கொட்டாக் மகேந்திரா ஃபெடரல் பேங்க்ல 9.99% ஸ்டேக் வந்து பை பண்றதுக்கான அப்ரூவலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபெடரல் பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். பட் முன்னாடி 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடியே பேசின மாதிரி ஃபெடரல் பேங்கோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. புக் டு வேல்யூ கிட்டத்தட்ட 2 பிரைஸ் டு புக் வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு அதில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்ல கோல் இந்தியா குறித்து 2 செய்திகள் வந்து வந்திருந்தது. காலையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கோல் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட % ஷேரை வந்து ஆஃபர் ஃபார் சேல்ல கவர்மெண்ட் வந்து சேல் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கோல் இந்தியாவில் 60%க்கு மேல கவர்மெண்ட் கிட்ட ஸ்டேக் இருக்கு. ஸோ அதுல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அவங்க சேல் பண்ணி 10,000 கோடி வந்து ரைஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வந்திருந்தது. அந்த நியூஸ்னால ஷேர் வந்து 2% கிட்ட கரெக்டா இருந்தாலும் திரும்ப மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து அந்த மாதிரி எந்த அப்டேட்டும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபிளாட்டா கோல் இந்தியாவை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கோல் இந்தியாவை மோஸ்டா பீப்புள் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது டிவிடெண்டுக்காக மட்டும்தான். ஸோ இந்த ப்ரைஸில் டிவிடெண்டுக்காக கன்சிடர் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு நல்ல விஷயமா தெரியல. $400 கிட்ட இருக்கும்போது வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் டீலில் வந்து இந்த ஷேரை கொஞ்சமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பெருசாக க்ரோத் அப்படிங்கிறது இந்த கோல் இந்தியாவில் இல்லை. ஐபிஓ போட்ட ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட அதே ப்ரைஸில் தான் இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த ஷேர் வந்து ரவுண்ட் ஆகிட்டு இருக்கு. பட் டிவிடெண்டுக்காக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ப்ரைஸில் கன்சிடர் பண்ணுறீங்க, உங்கள் டிவிடெண்ட் டீல் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு பொறுமையாக வந்து இந்த ஷேரில் அக்கமுலேட் அப்படிங்கிறத பண்ணலாம். அடுத்து நேற்று சிஜி பவரோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருந்தது. அந்த ரிசல்ட்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 34%க்கு மேல அப் ஆகி 365 கோடியா வந்து இருக்கு. இதுவே ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் 25% Q4ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3441 கோடி வந்து அவங்க இந்த குவார்டர்ல ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ஓவராலா ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்த்தோம் அப்படின்னா 25ஓட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ 25%, ப்ராஃபிட் வந்து 23% ஹைக் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஷேர் வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இப்போதைக்கு அந்த ஷேர்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த ஷேரோட PE வந்து 110 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த பவர் செக்டர்ல ரொம்ப ஓவர் வேல்யூவேஷன் இருக்கிற ஒரு ஷேரா இருக்கு. ஸோ இப்போதைக்கு அந்த ஷேர்ல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. அடுத்து ஐடிசி பத்தி இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. நேற்று தான் ஒரு கேபெக்ஸ் பிளானை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையுமே நான் வந்து நேற்று வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய FMCG பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒரு பகுதியாக அவங்க கிட்ட இருந்த 2 சப்சிடரிஸை ஒரு
அவங்களோட ஐடிசி மெயின் கம்பெனியோட வந்து அவங்க இணைச்சிக்கிறாங்க. ஒன்று வந்து செஸ்டா நேஷனல் பயோ ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த கம்பெனிக்கு கீழே தான் 24 மந்த்ரா அப்படிங்கிற அந்த ஆர்கானிக் ஃபுட் வந்து இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த சப்சிடரியை ஓன் ஐடிசிக்குள்ள வந்து அவங்க மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து விம்கோ. ஸோ இது வந்து ஒரு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி கம்பெனி. இந்த தீப்பெட்டி அவங்களோட எஃப்எம்சிஜி பேக்கேஜிங் இது எல்லாமே பண்றதுக்கு அந்த சப்சிடரி வந்து யூஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ அதையுமே ஐடிசியோட ஒரு மெயின் எஃப்எம்சிஜி பிராண்டுக்குள்ள வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பண்றதன் மூலமா அவங்களோட எஃப்எம்சிஜில அடுத்த லெவல் பிசினஸ் பாய்ச்சல வந்து அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 1 2026 அன்னைக்கு யோகா பாரை வந்து அக்விசிஷன் பண்ணி அதையுமே இவங்களோட எஃப்எம்சிஜில வந்து ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆன்கோயிங்கா இந்த மாதிரியான சின்ன சின்ன கம்பெனிஸை எஃப்எம்சிஜில இணைக்கிறதன் மூலமாகவும் அவங்களோட ஆசீர்வாத் அப்படிங்கிற அந்த பிராண்டை வந்து இன்னும் பில்ட் பண்றது மூலமாகவும் எஃப்எம்சிஜில ரெவன்யூ வந்து அதிகப்படுத்துறதுக்கு கம்பெனி முழு மூச்சா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மே மாச கடைசியில ஐடிஸோட ரிசல்ட்ஸ் வந்து வரும். ஸோ அதுல ஒரு ஃபைனல் டிவிடெண்ட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த ரிசல்ட்ல எஃப்எம்சிஜியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு எப்படி இருக்கு, கடந்த ஒரு 2-3 குவார்டரா growth அப்படிங்கிறது சிங்கிள் டிஜிட்லேயே இருக்கு. ஸோ அது வந்து எங்கேயாவது வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸ்ல அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஐடிஸோட ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். பட் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஐடிசியில் ஒரு பெரிய ரன் வரதுக்கான டைம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம்ல டிவிடெண்டுக்காகவும் லாங் டேர்ம்ல இதோட எல்லா செக்மெண்ட்டுமே வளர்ந்து கம்பெனி வந்து ஓவராலா வளரும் அப்படிங்கிறதுக்காகவும் ரிலாக்ஸா பொறுமையா வந்து இந்த ஷேர்ல நான் வந்து அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல ஷேர் ரிலேட்டட் அப்டேட்ஸ். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி ரிசர்வேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஷேர்ஸ் பத்தி ஏதாவது ஒரு டவுட்டோ இல்லை அதை பற்றின ஒப்பீனியனோ இருந்தால் அதை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.